கதவு இல்லாத கருவூலமும் மடித்து வைத்த வானமும் தமிழ் உலகத்திற்கு இப்பொழுது சொந்தமாக ஆகியிருக்கிறது. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறேன். வாழ்த்து சொல்லி திறந்தால் தானே வசதியாக இருக்கும். எல்லோரும் சொல்லுகிற வார்த்தை விட ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தந்தை சொல்வது மிக சரியாக இருக்கும். கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், மிக அற்புதமான நூல் வெற்றிக்கு வழிகாட்டு மேலாண்மை என்கிற புகழ்பெற்ற நூலை தந்த பெருமகனார் உலக பெருமுறையில் திருக்குறளுக்கு அளிப்பது உலக மொழி என்று கருதுகிற ஆங்கில மொழிக்கு தந்த பெருமைக்குரிய கவிஞர் கள்ளபிரான் அவர்கள் வாழ்த்துரைக்க வருகிறார்கள். அன்போடு வரவேற்கிறோம். கொண்டிருக்கின்ற கவிஞர் சேதுபதி அவர்களுக்கு சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களை அழைத்து சிறப்பு செய்ய விரும்புகிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். இந்த இனிய மாலை விழாவின் தலைவர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, அவயத்திலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே மிகவும் பெருமையுடன், பெருமிதத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நான் இந்த மேடையிலே வந்திருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே நான் புதியவன் அவர்கள் இல்லத்துக்கு சென்றிருந்தேன், லண்டனுக்கு. அங்க போகும்போது பேசிட்டு இருந்தோம், இது மாதிரி என்னென்ன இருக்குன்றேன். இந்த புதுவன் ஏற்கனவே வருவதற்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலே நாங்க திட்டம் போட்டிருந்தோம். என்னுடைய தகப்பனார் பெரும்புதல்வர் ராமானுஜ கவிராருடைய 2 நூல்கள் பெரிய நூல்ல வெளியிடுவதற்காக, அதற்காக அவர் அப்பவே எல்லாம் வருவதற்கு கடவுள் சீட்டுலாம் வாங்கி வச்சிருந்தார். அந்த ஃபேமிலியோட குடும்பத்தோட வரணும்னு. அது கொஞ்சம் டெல்லி ஆயிட்டு காவியா சண்முகசுந்தர் அவர்கள் அந்த பணியை ஆற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்திருக்கின்றார்கள். திரு டாக்டர் வளனரசு அவர்களுடைய ஏற்பாட்டின் பேர்ல அந்த சமயத்திலே அவருடைய புதியனுடைய கவிதை நூல்கள் இருந்தார். அவர் என்கிட்ட ரொம்ப அப்போதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா சொல்றேன், இந்த மாதிரி என்னுடைய 2 நூல்கள் இருக்கு, நான் அந்த வரும்போது வெளியிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அந்த நூல்னால இதை முதல்ல வெளியிடலாம் அப்படின்னு சொன்னாரு. டாபிக்கை கேட்டவுடனே, தலைப்பை கேட்டவுடனே ரொம்ப மலைப்பா இருந்தது. ரொம்ப அழகா தலைப்பா இருக்கு. பார்த்த உடனே ரொம்ப அழகா ஒரு பிரமிப்பா தலைப்பு எப்பவுமே முன்னாடியே பேசும்போது கூட ரொம்ப அழகா தலைப்புகளை சொல்லுவார். அவர் உதயமூர்த்தி அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது 3 கதைகள் எழுதியிருந்தார். அப்போ மேகங்கள் கூறி கேட்பதில்லை அப்படின்னு ஒரு நாவல். அதுக்கப்புறம் சமுத்திர சங்கீதம் அப்படின்னு ஒரு நாவல். கங்கையின் தங்கை. டாப்பா இருக்க அப்படின்னு உதயமூர்த்தி உடனே அதுல சமுத்திர சங்கீதம் மொத்தம் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. மற்ற 2ம் அமர்னுடைய சிறுகதைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், ஒரு இது இருக்கும். எனக்கே ரொம்ப நாளா தெரியாது. அதுக்கப்புறம் தான் குமுதத்துல ஒரு நாளைக்கு வந்த பிறகுதான் இவருடைய கதையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படின்ட்டு இன்னொரு ஓவியர் ஜெயராஜ் என்ன அலுவலகத்துக்கு அப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல டிஜிஎம்மா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கூட ஐயா செல்வமணி ஐயா கூட அழைச்சி அவங்க பேசினாங்க. அவர் என்ன போன் பண்ணி புதியவனுடைய ஆபரேஷன் கவுண்டரின் ஒரு தொடர்கள் எழுதியிருந்தார். அதுக்கு படம் வரையணும், அதுக்கு ஆண்டு பெறணும்னு என்ன கேட்டோம். அப்பதான் அதுல வருதுன்னு எங்களுக்கு தெரியும். நம்ம இந்த புத்தகத்தை பார்க்கும்போது வாழ்த்துறைக்க ஒரு சுருக்கமா வாழ்த்துறை சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. அதுல 2-4-5 கவிதைகள் எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இந்த மழலை சொல் ஒரு கவிதை 11 வரிகள் வருது. அதுக்கு 12வது வரியில அந்த ஒரு வரியில கவிதை தோன்றிருக்கு. அதான் அது என்னெல்லாமும் சொல்றேன். அப்படி இருந்து வசந்த காலம் அப்படி இருந்து இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு என் மகள் பேசாதிருந்த நேரங்களில், அதான் கவிதை. மழலை சொல்லுக்கு அந்த கவிதைக்கு முதல் 11 இன்ட்ரோடக்ஷன். கவிதை ஒரே நேரம்.
அது மாதிரி இன்னொரு கவிதையை நான் பார்த்தேன், செந்தமிழ், செம்மொழி தமிழ். நிறைய வாட்சி பார்த்தேன், கையில நூறு தான் உங்களுக்கு பார்த்து நீங்களும் கூட ரசிக்கலாம். அந்த கவிதைய ஆச்சரியமாத்தான் பார்க்க முடியுது. இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கட்டபொம்மன்ல என்ன ஆச்சரியம் சிவாஜி என்ன ஒரு முகத்துல ஒரு ஆச்சரியக்குரிய பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஆச்சரியக்குறி தான் செந்தமிழ், செம்மொழி தமிழ், அப்படி ஒரு கவிதை, ஒரே ஆச்சரியக்குரிய ஒரு கவிதை. அது எவ்வளவு அழகா சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி ஒரு தாய், ஒரு பாலன்ற சிற்ப இவர் நம்ம தலைவர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. தலைவர் அவர்கள் எனக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல பழக்கம். அவர் நாம் அண்ணாமலையில படிக்கிற போது சத்தியமூர்த்தி எப்படி எங்களோட மெய்யப்பன் அவர்கள் எப்படி எங்களோட படிச்சாங்க, அப்போ அவர் பேர் சத்தியமூர்த்தி இருக்கும். அது மாதிரி இவர்கள் எனக்கு 2 வருஷம் சீனியர். அப்ப நாங்க அடிக்கடி வி சுப்பிரமணியம் எங்கூர் நண்பர் இருந்தாரு, அவர் கூட போகும்போது இவர் ரூம்ல உட்காந்து பேசி அரட்டை அடிச்சுட்டு போய் நிறைய காலங்கள் கழிப்போம். அப்போ அவருடைய புதியவர்கள் சொன்னாரு, பெரிய கவிஞர் அப்படி இப்படின்னு சொன்னா எனக்கும் தெரியும், நம்ம பாளையங்கோட்டையில் ஒரு கூட்டத்துல பார்த்தேன் அப்படின்னு. இன்னைக்கு அவரை மறுபடியும் இங்க பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அவர் அழகா எழுதியிருக்கிறார். ஒரு குடிசையில பாடுற தாளாட்டு, வளவி பொம்மையெல்லாம் விலை அதிகம் கண்ணி, நிலவு இலவசம் தான் நீ சிரிக்க நான் தருவேன். ஒரு ஏலத்தாயார் தன்னுடைய மகள் சொன்னார், வளைவி பொம்மையெல்லாம் விலை அதிகம் கண்ணி, நிலவு இலவசம் தான் நீ சிரிக்க நான் தாரேன். இந்த மாதிரி சில பேர் சொன்னாங்களே, கையை தொட்டுடுச்சா அப்படின்னு மாதிரி நம்முடைய எது இருக்கோ இதுல நிறைய உணர்ச்சி மாத்திரம் இல்ல, ஏழைகளுடைய ஒரு நிலைமை மாத்திரம் காமிக்கல. அவரு நமக்கெல்லாம் ஒரு ஒரு செய்தி, ஒரு அறிவால நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, வெளியில எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் நிறைவான வெளியில கொட்டி கிடக்குது, அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது இல்லை. கடைகள்ல போய் 10 ரூபாயை கொடுத்து வாங்கி அது கொஞ்ச நாள் கொட்டு தராங்க, அதெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்து இந்த இதுல வருது. ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது டாபிக் எப்பவுமே நம்ம அழகா சொல்றாரு. அவரோட ஆப்பிள் வரும்னு ஒரு கதை, அதுல எல்லாம் இந்த மாதிரி எளியவர்களுடைய மனசை நுட்பமா புரிஞ்சுக்கிறது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு வாசகர் வட்டம் இதெல்லாம் உண்டு. நிறைய கூட்டம் எங்க வெற்றிக்குடியாட்டு மேலாண்மை ஒரு வானதியில இருந்து அடிச்சாங்க. அப்போ அந்த பிரிண்டர் இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு அவர் ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் ஒரு கதை எழுதியிருந்தார். அதை பார்த்துட்டு நான் இதை பார்த்தோன்னே நான் போய் அந்த கதையை நான் ஞாபகம் இருக்குமா இருந்ததுனால ஒரு உடல் நல்லா இல்லாதவருக்கு நான் போய் ரூபா 10 ரூபா போட்டு வந்தேன். அந்த தாக்கத்தை நான் சொல்றேன். அது மிஸ்டர் மெட்ராஸ்ங்கிறது கூடத்துல கனையாளியில எல்லாம் அவருடைய கதைகளை என்னுடைய அபிப்பிராயம் சிறுகதை நல்லா வந்திருக்கு, அதை பண்ணி பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் நாளாட்டம் அப்படின்னு இருந்தாரு. ரெண்டுமே நல்லா ரொம்ப அழகா வந்திருக்குது இந்த கதையோட ரெண்டுமே. இந்த நிரந்தர கண்ணர்கள் ஒரு டாபிக் பாத்தீங்கன்னாலே ரொம்ப அழகா இருக்கும். சூரியபுத்திரன் அதெல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்க அழகா எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்த்துன்னு சொல்ற அளவுல நான் வாழ்த்திட்டு அமரலான்னு நான் நினைக்கிறேன். அதுல கடைசியில ஒரு முத்திர கவிதை மாதிரி ஒண்ணு போட்டிருக்காரு, கண்ணதாசன் சொல்றாருல, அது மாதிரி வெல்ல பிறந்தவன் நான் ஒருபோதும் வீழ்ந்ததில்லை, காவிய காதலுக்கு என் காதல் எல்லளவும் குறைந்ததில்லை அப்படின்னு சூரியபுத்திரன் சொல்ற மாதிரி இருக்கு. கடைசியில மறுபடியும் இங்க எடுத்து போட்டிருக்காரு. என்னுடைய வெற்றி கொடியாட்டு மேலாண்மைக்கு மறைஞ்ச அமுதவன் அவர்களே இவருக்கும் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப அழகான முறையில இங்க எல்லாரும் சொல்லிட்டு அவரை பாராட்டி, அவர் இதை போல இன்னும் நிறைய கவிதைகள், கட்டுரைகள், கட்டுரையை காட்டிலும் கதைகள் நிறைய எழுதணும், நாவல்கள் எழுதணும். அது சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நம்ம கூட முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்ல நினைச்சேன். முன்னால அவரு 9 வயசு 10 வயசு இருக்கும்போது நான் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் அங்க அமெரிக்கால இதுல குழும்புல இருக்கும்போது. அதுல இவர் ஒரு ஸ்டான்ஸா ஆட் பண்ணிட்டாரு, எனக்கே தெரியாது. அப்புறம் அது எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் பார்த்தோன்னே அவரு அகஸ்தியருடைய அம்சம் முத்துகிருஷ்ணசாமிட்டு, அகஸ்தியருடைய அம்சம்னு சொல்றாங்க முத்துகிருஷ்ணசாமி. அவர் அந்த பாட்டை நம்ம பாராட்டி, அது இவ்வளவு சின்ன வயசுலயே
எங்களுக்கும் தீர்வு தமிழை இந்த ஞானியே தமிழரின் பெருமைக்குரிய கற்பக தருவே அப்படின்னு போட்டுட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருக்கு. அது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம அவர் கையில விளையாடிட்டு இருக்குன்னு பாக்குறேன். இந்த தந்தையாருடைய பாடல்கள் நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கருத்துக்கள் அவர் முறையில இவர் புதுமையான வகையில புதுமையான வரையில அந்த குழியில சொல்றது அவர் மகிழ்ச்சியா இருக்கு. இதே போல நிறைய அவர் பெரிய பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும், சமுதாயத்திற்கு பெரிய பெரிய செய்திகளை சொல்ல வேண்டும். பரிச்ச பாசு மாணவன் பாசு பரிச்சை பரிச்சை வைக்கிற மெத்தட்ல தப்புங்கிறது அவர் அழகா சாடிச்சாங்க. நிறைய விஷயங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. புத்தகத்தை நீங்க வாங்கி பார்த்துட்டு நீங்க நாங்க பேசும்போதுதான் உங்களுக்கு கூடுதல் இதா இருக்கும். ஆனால் பெரிய அறிஞர்கள் அவங்க எல்லாம் பேச இருக்கிறாங்க. அவரை வாழ்த்தி இதே போல் நிறைய வெற்றிகள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன்.